வணக்கம். வெள்ள வேஷ்டி சட்டையில ரொம்ப அழகா இருக்கீங்க. ஏண்டா வெள்ள வெட்டி சட்டைக்கு இப்படி ஒரு வணக்கமா? வணக்கம். வணக்கண்ணே. வணக்கம் தங்கச்சி. நமஸ்காரம். வணக்கம்மா. நீங்க போற வணக்கத்தை பார்த்தா கண்ணு கட்டுது. இருக்கட்டுப்பா இருக்கட்டுப்பா. ஐயா வணக்கங்க. இருக்கட்டுப்பா. ஐயாடி ரொம்ப படிச்சுட்டு இருக்க போல இருக்க. ஆஹா, இங்கே இந்த மரியாதைனா நம்ம வேலுக்கிட்ட எவ்வளவு மரியாதை கிடைக்கும். സാറേ നിങ്ങൾക്ക് ரொம்ப ഇറക്ക മനസ്സ്. எப்படி சொல்ற? ഈ ബോട്ടിൽ വന്ന ആരും ഇതുവரைക്കും നിങ്ങളെ പോലെ മീനുക്ക് പൊരി പോട്ടതില്ല സാറേ. അതിനാൽ தான் ഞാൻ പറഞ്ഞത് உங்களுக்கு ഇറക്ക മനസ്സെന്ന്. ഞാൻ மீனுக்கு பொரியும் போடும், பொரி வச்சு மனுஷனையும் போடும். நமஸ்காரம். நம்பூதிரிக்காரா? உங்களுக்கு அதான் காத்துட்டு இருக்காரு. ചേട്ടാ അയാൾ ആരാന്ന് അറിയോ? മദ്രാസിലെ വലിയ പുള്ളിയാ. പേര് നാച്ചിയാ. நீங்க ஆள் முகத்தை பார்த்து ஜோசியம் சொல்றவர்னு கேள்விப்பட்டேன். இவன் பேரு வேலு. இவன் இப்ப உயிரோட இருக்கானா இல்லையா? നിങ്ങൾ പറഞ്ഞ ഇയാൾ ഇപ്പോൾ ജീവിതത്തോടെ உயிரோட இருக்கனா? தமிழ்நாட்டுல தெற்கு திசையில ஒரு ஊர்ல உண்டு. அது மாத்திரமே ஞான் அறியும். தமிழ்நாட்டுக்குள்ளதான் இருக்கானா? அதுவும் தென் மாவட்டத்துல. அப்படி எந்த இடத்துலடா இருக்கான்? குட் மார்னிங்ண்ணா. குட் மார்னிங். என்னம்மா ரொம்ப சீக்கிரமா எந்திரிச்சு வந்துட்ட? 8:15 காலேஜ் பஸ் வர நேரமாச்சு. சீக்கிரமா ரெடி ஆயிட்டு வாமா. அண்ணா, நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டுமா? ஓத வாங்குவேன். பேனா பிடிக்கிற கை கரண்ட் எல்லாம் பிடிக்க கூடாது. ஒரு மாவட்ட கலெக்டர் மாவட்டலாமா? ஐயோ அண்ணா, இப்பதானே டிகிரி ஃபைனல் இயர் படிச்சிட்டு இருக்கேன். இத முடிச்சிட்டு நிறைய ட்ரைனிங் கோர்ஸ் படிக்கணும். அப்புறம் ஐஏஎஸ் பரீட்சை எழுதணும். அதுலயும் பாஸ் ஆகணும். அதுக்கப்புறம் தான் நான் கலெக்டர். அது உனக்கு. எனக்கு நீ இப்பவே கலெக்டர் தான். அண்ணா, பஸ் வந்துருச்சு. இது வந்துட்டேனா? சீக்கிரமாமா, நான் போய் பஸ் நிறுத்துறேன். பாத்து போயா. பஸ் பாத்து தான் போறேன். ஸ்டாப் 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 ஸ்டாப். ஏய், ஆறாம பஸ் மறிக்கிறது. நீயா? நீனே ஒரே ஒரு நிமிஷம் தங்கச்சி வந்துருவா. ஏற்கனவே 10 நிமிஷம் வண்டி லேட். இதுக்கு மேல நிக்க முடியாதுப்பா. இருங்கடா. அட விசில குடுப்பா. சும்மா இருங்கடா. வாமா வாமா. பாத்து பாத்து மெதுவா ஓடி வா. வா 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 வா. மணி இறங்குங்க. சீக்கிரம் ஏறுமா. மணி நான் கோச்சுக்கிறார்ல. ஏமா இவன் பாக்ஸ் எடுத்துட்டியா? ஐயோ மறந்துட்டேனா? ஒரு நிமிஷம் எடுத்துட்டு வந்துறேன். விசில குடுத்துட்டு பாப்பா. விசில குடுத்தா பஸ் எடுத்துவீங்களா? என்ன மரியாதை? வேலு குட் மார்னிங். இந்தமா லஞ்ச். ஐயோ தண்ணி பாட்டில் மறந்துட்டேனே. வேலு நான் சொல்றது ஒரு ஏமா குடை எடுத்துக்கிட்டியா? இல்லண்ணா. என்னமா என் ராசா, இன்னைக்கு மழை ஒண்ணு வராதுப்பா. அப்படியே வந்தாலும் உன் தங்கச்சி ஒண்ணு கரைஞ்சிட மாட்டாப்பா. விசில குடுப்பா. ஆமா பெரிய விசில். இந்தயா பா, நீ தங்கச்சிங்கிற பேர்ல ரவுடிசமே பண்ற. அடங்கு. தங்கச்சி அனுப்புற வேகத்திலேயாடா என்ன இந்த மிதி மிதிச்ச? தங்கச்சி பாத்து போமா, பாத்து போமா. டேய் பழனி, எப்படா வந்த? எப்ப வந்தயா? என்னைய பார்க்கவே இல்ல நீ? டேய், நீ என் மேல மிதிச்ச கூட நான் கவலைப்படலடா. எப்ப வந்தேன்னு கேட்ட பத்தியா? அதுதான்டா என்ன கொல்லுது. சரிடா பழனி, தங்கச்சி பஸ் ஏத்தி விடுற அவசரத்துல
என்ன நடந்துச்சுனே தெரியல. அவன் என்ன நடந்துச்சு? நீ என் மேல ஏறி நடந்த அதுதான் இங்க நடந்துச்சு. ஓ அதான் இந்த சேரா. டேய் 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 தரைக்கு மனுஷனுக்கு வித்தியாசமே தெரியாம மிதிச்சிட்டு போறியே எப்படிடா அது? மிதிச்சதா? மிதிச்ச நாவா? டேய் 10 தடவை பாத்து போன்னு உன் தங்கச்சி சொன்னையே, ஒரு தடவை என்னைய பாத்தியாடா நீ? வந்துட்டமா? இரு. அது 4வது தடவை யாரோ ஒரு தங்கச்சி யாரோ ஒரு அண்ணன்னு கூப்பிடுறான். உன் தங்கச்சி இல்ல. நீ உணர்ச்சி வச்சத்தை அடக்க, சென்டிமெண்ட கட்டுப்படுத்து, அப்பதான் உனக்கு நல்லது. சரி பிசினஸ்க்கு நேரமாச்சு, சீக்கிரம் கிளம்புற வேலைய பாரு. இந்த பார், அவளுக்கு 40 டியூப் லைட் ஆச்சு வித்தாகணும். அப்படியே என்னையும் சேர்த்து வித்துரு. அண்ணே பாப்பா சட்டை எங்கனே வாங்குனீங்க? ஏப்பா டிசைன் சூப்பரா இருக்கு. அண்ணே என்னடா அண்ணன் இதுக்கு மேல என்னடா பண்ண போறோம்? ஒண்ணு பிசினஸ் கிளம்பணும். பெரிய பிசினஸ் தெருவா பல்பு என்னடா இங்க சத்தம்? பேசிக்கிட்டு இருக்கேன். என்ன பேச்சு? பிசினஸ் நேரமாச்சுல, போடா கிளம்பு. வந்தா இப்படியே தான் பரவாயில்லையா? டேய் சட்டையை மாத்திட்டு வாடா. மாத்திட்டாலும் நம்ம முகலுக்கு போடா, வாங்கி போடா. போறோம். ஏய் Dress மாத்துறது முன்னாடி கக்கூசியும் கழுவிட்டு வந்துரு. கழுவுடா. அந்த புதுசா தானே செஞ்ச. எவ்வளவுதான் பொறுக்கிறது உங்களுக்கு? டேய் பழனி, ஏப்பா நீ வடக்கு பக்கம் போ, நாங்க 2 பேரும் கிழக்கு பக்கம் போறோம். இன்னைக்கு ஆனாளுக்கு 10 டியூப் லைட், 2 ஃபேன், 2 அயன் பாக்ஸ் வச்சு வித்தாகணும். அப்பதான் கம்பெனி கட்டுப்படி ஆகும். புரிஞ்சுதா? ஆமா, பெரிய கப்பல் கம்பெனி. இந்த பாருப்பா, எவன அவனா வாங்கினா தான் விக்க முடியும். சும்மா கட்டாயப்படுத்தி எல்லாம் விக்க முடியாது. என்னது எம்டி சொல்றாரு, இப்படி ஏத்து பேசிட்டு இருக்கீங்க? சும்மா 3 ஓட்ட சைக்கிள், 30 டீப்பு, 10 பேனு, 10 கடியாரம், மொத்தோட இதான். இதுக்கு பேரு கம்பெனி, இதுக்கு ஒரு MD, 2 அல்லக்கை வேற. நியாயമായ ரேஞ்சுக்கெல்லாம் இந்த மாதிரி கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்ல. அப்புறம் என் பரம்பரையே டிஜர்டன்ட் பரம்பரை. டிடர்ஜென்டா? அது துணிஞ்சிக்கிற சோப்பாச்சனே. டேய் நான் சொன்னது வேற 2. அதுக்கு பேரு டீசென்ட். உனக்கு புரிஞ்சு போச்சுல? விடுப்பா. இந்த பழனியே முத குடும்பி எடுத்து விட்டு கிராப்ப விட்டது யாரு? யாரு? என் தாத்தா. முத இந்த பழனியில பேண்ட் போட்டது யாரு? அதுலப்பா முழுக்கால் டவுசர் போட்டது யாருன்னு? யாரு? என் அப்பா. இந்த பழனியில ஜாண்டைக்கு ஜட்டி போட்டது யாரு? உங்க சித்தப்பா? இல்லை, நான். ஏதோ என் நேரம் அதிர்ஷ்ட தேவதையை ஜஸ்ட் மிஸ் பண்ணிட்டு கழுத மாதிரி சுமந்து திரியறேன். பழனி. எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு விஷம எவ்வளவு காத்த வாயில வச்சிருக்கான் ஐயாடி. காலங்காத்தால தொந்தரவு கொடுக்கறதுக்குனே வந்திருக்காங்க. வணக்கம் பாட்டி. வணக்கம் சொல்லிட்டேன், பெல் அடிச்சா? போலாம். இரு. அதுல பாட்டி, நாங்க இந்த ரேடியோ, டியூப் லைட், ஃபேன், அயன் பாக்ஸ் இதெல்லாம் இன்ஸ்டால்மெண்ட்ல கொடுக்குறோம். நீங்க முதல்ல அட்வான்ஸா 10 ரூபா கொடுத்தா போதும். மீதியை டெய்லி 10 ரூபாய் நாங்களே வந்து வாங்கிட்டு போயிடுவோம். அப்படியா? வாங்க உட்காருங்க தம்பி. உங்களுக்கு எந்த பொருளா வேணும்னு சொல்றீங்களா? அது இருக்கட்டும். அங்க பாத்தீங்களா டியூப் லைட், ஆமா. இங்க பாத்தீங்களா டிவி, இது அயன் பாக்ஸ், எல்லாமே எங்க வீட்ல இருக்கு. நீங்க கிளம்புங்க. பாட்டி, இத நீங்க வாசல்ல சொல்லிருக்கலாமே. இத நீங்க நம்பணும்ல, அடிக்கடி வந்து இப்படி சொல்ல கொடுக்க கூடாதுல்ல. அதனால உங்களை உள்ள கூப்பிட்டு உட்கார வச்சேன். கிளம்புங்க. சே, சரியான இடக்கு போல தெரியும் போல இருக்கு. வா வேலை வரத்துக்கு போலாம். ஐயோ, என்ன இல்லடா, எடக்கு படக்கான தெருக்கு 2 பேரா வந்த நமக்கே இந்த கதினா, தனியா போயிருக்கு அவனோட கதி. நல்ல டைம் பீஸா? சூப்பர் டைம் பீஸுங்க. ஓடுமா? அருமையா ஓடும். எங்க ஓடல? சரி விடு. அம்மா, இது என்னது? டியூப் லைட் எரியுமா? பிரமாதமா அறியா. எங்க எரியல? இது என்னது? ரேடியா. பாடுமா? சுச்சி போட்டா பாடும். செய்திகள் வாசிப்பது நாராயணசாமி. இது பேர் பாட்டா? இது பாட்டா? பயண யாருக்கிட்ட நான் உன் சேட்டையை காட்டுறேன்? வா உன் கிறண்ட கால வெட்டுறேன். ஆட்டோ வருமா? ஓட்னா வரும். எங்க போகணும்? சித்தா நகர் 2nd ஸ்ட்ரீட் 7ஆம் நம்பர் வீடு. 50 ரூபா கொடுமா? அநியாயமா இருக்கே. நடந்தே போயிருவேன். லக்கேஜ்க்காக தான் ஆட்டோ பிடிக்கிறேன். 30 ரூபா வாங்கிக்கோ. அப்போ ஒண்ணு செய், நீ லக்கேஜ்ல வண்டியில வச்சுட்டு பின்னாடியே ஓடிவா. நான் 30 ரூபா மட்டும் வாங்கிக்கிறேன். என்னையா திமிரா பேசுற? பேச்சு மாறக்கூடாது. பொறுப்படு. நான் பின்னாடி ஓடி வரேன். ஆனா ஒரு பந்தயம். அந்த அட்ரஸுக்கு நீ முன்னாடி வந்துட்டா உனக்கு நான் 50 ரூபாய் தரேன். நான் முன்னாடி வந்துட்டா நீ எனக்கு தரணும். ஓகேவா? என்ன அழகு. ஐயோ,
நீ ஜெயிச்சிட்ட இந்தா பணம். உழைச்ச காசு எனக்கு வேணாம். இந்தா 50 ரூபாய். இனிமே யாருக்கிட்டயும் திமிரா பேசாத. ஹாய் பாட்டி. ஏ அஞ்சலி, வா 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 வா. ஆமா, வேலை மாத்தி ஊருக்கு போறதாக லெட்டர் போட்டேன். ஆனா இன்னைக்கு வரை நீ எழுதவே இல்லையே. இப்படி திடீர்னு வந்து நிக்கிறது தான் அஞ்சலி ஸ்டைல். என்னடா அப்படி வேர்த்து இருக்கு? ஒரு ஆட்டோக்காரனோட பந்தயம். ஸ்டேஷன்ல இருந்து ஓடியே வந்த. முதல்ல பேக் புடி, கை வலிக்குது. இதெல்லாம் ஒரு காரணம். கலக்கிட்ட. உன் பாட்டி ஸ்டைல். கமான். இந்த நகரிலே பல கூட்டங்களை பார்த்த மைதானம் இது. இதிலே இன்று நடைபெறும் இந்த கூட்டம் வன்முறைக்கு எப்பா வேலு, ராத்திரி நேரத்துல செவனேன்னு உன் வீட்டுல கிடந்த 30 டீப்பையும் கொண்டாந்து ஒரு டீப்புக்கு 10 ரூபா மணி 300 ரூபாய் கிடைக்குமேன்னு அந்த சவுண்ட் சர்வீஸ்காரனுக்கு கொடுத்தேன். இதுக்காண்டி நான் கல்லைய கையில கொடுத்து கொற்ற பணியில காவலுக்கு உட்கார வச்சு கஷ்டப்படுறது என்ன நியாயம்? ஏய், யாரு கேட்டு விக்க வச்சிருந்த டியூப் லைட்ட வாடகை கேட்கணும். என்னது? உன்னத்தாப்பா கேட்கணும். அது ஒரு டியூப் லைட் உடைஞ்சாலும் சம்பளத்தை பிடிச்சிருக்காங்க. முதல்ல ஒழுங்கா உட்கார்ற. கிழிஞ்சிர போது பாப்பர் பேன் பரப்பிட்டு உட்கார்ந்துட்டு இருக்க. ஏய், டியூப் லைட்ல கை வைக்க பாரு. டேய் 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 டேய், கையடா. இருப்பா, டீப்ல கையத்தானே வச்சான். உருவிட்டா ஓடுறான். ஏய் இளைஞனே, ஒருத்தது போதும், பொங்கி எழு. என்னடா ஆச்சு? பொங்கிட்டா. பழைய கதை ஒமட்டிருச்சு. நீ ஒரு மதம் கொண்ட யானை, சீறுகின்ற காளை, சினம் கொண்ட சிங்கம். ஆக மொத்தம் இருக்க கூட உங்க அண்ணுக்கு மனுஷனா தெரியல. இந்த நகரிலே நடப்பது நாகரிக அரசியலா? வேலு, நடிச்சாம 2:45 மணிக்கு லோக்கல் பாலிடிக்ஸ்க்கு வந்திருக்கான்ப்பா. ஏய், எவனோ டியூப் லைட் எடுத்துட்டு போவான் பாத்துக்கடா. அவன் விட்டுருவான். நீ விட மாட்ட போட்டுக்க விடிய விடிய. டியூப் லைட் ஆச்சுடா. ஆமாமா, டியூப் லைட் தான். இது அங்க இருக்கலாம் டியூப் லைட் தானே. அந்த ரவுடி உங்கள் அனைவருக்கும் தெரியும். அந்த ரவுடியின் பெயரை குறிப்பிட்டு சொல்லட்டுமா? ராகவன். இங்கே போலீஸ் என்ன மறுபடி உங்களுக்கு யார் வந்தாலும் என்னை பற்றி கேட்க முடியாது. என்னப்பா தலைக்கு மேல தாவி போயிருக்காங்க? சிறப்பு பேச்சாளரா இருப்பாங்களோ? துணிச்சல் மட்டும்தான் நம்ம கை வைக்கும் ஒரே ஆயுதம். 2000 ரூபாய் பணமும் பேசுறதுக்கு ஒரு மேடை கிடைச்சா என்ன வேணாலும் பேசுவியா? ஏப்பா அங்க என்ன நடக்குது வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? ஆஹா டேய், நம்ம வேலு சீரிட்டான்டா. இன்னைக்கு 2 பார்ட்டியும் க்ளோஸ். என்னடா பேசிட்டு இருக்கீங்க? வெறும் டியூப் லைட் கலட்டிட்டு எஸ்கேப் ஆற வெளிய பாருங்க. எஸ்கேப்பா. இனிமே மை பிடிக்கிறதுக்கு உனக்கு கை இருக்காதடா. ஏய், டியூப் லைட். ஏப்பா வேலு, ஒருத்தனை போட்டு இத்தனை பேர் அடிக்கிறாங்களே, இவ்வளவு பெரிய உடம்பு வச்சுட்டு பார்த்தும் பார்க்காம போறீங்க நியாயமா? நான் என் வேலை உண்டு, என் தங்கச்சி உண்டு. எதை பத்தியும் கவலைப்பட நான் தயார். உன்னை புரிஞ்சுக்கவே முடியலப்பா. இவனை அடிச்சு கொன்னுறாதீங்க. அரகுர உயிரோட விட்டுருங்க. நீ ஒரு லொல்லு, அந்த போஸ்ட் மாஸ்டர் ஒரு லொல்லு. மாடர்ன் ட்ரெஸ் போட்டுட்டு போனதுக்கு அந்த இஞ்சி தின்ன மங்கி என்ன சொல்லிச்சு தெரியுமா? திஸ் இஸ் நாட் சென்னை, திஸ் இஸ் பழனி. இங்க நீ புடவை கட்டிக்கிட்டு தான் வரணும். நல்ல வேலை, மொட்டை அடிச்சு சந்தனம் பூச்சலான்னு சொல்ல முட்டானே. டிபன் பஸ் எடுத்துட்டு வரேன். பாட்டி பாட்டி, முந்தான விழுந்துருச்சு பாட்டி. இந்த நேரம் வந்துச்சு. வெளியுள்ள இருந்த மாதிரி ஏன் அலறற? எடுத்து போட்டுக்க வேண்டியதானே. எப்படி மடிச்சு போடுறதுதான் தெரியலையே. இப்படி எடுத்து போட்டுக்க வேண்டியதானே. இரு இரு, இந்த பிரச்சனைக்கு நாளைக்கு ஒரு முடிவு ஏற்றேன். இந்தா போயிட்டு வா. சரி. எப்படி உன்ன என்ன தேடுறா? ஒண்ணுல ஒரு 50 காசு கை தவறி விழுந்துருச்சு. அதான் எங்க இருக்குன்னு தேடிட்டு இருக்கேன். இதா பாரு. யோ, இது முதல்ல காமிச்சிருக்கலாம்ல. நீ போவோன்னு பார்த்தேன், போக மாட்டேன்ற. எடுத்துக்க. இன்னைக்கு நமக்கு லாபம் தான். எனக்கும் தான். பஸ் வருது, போகலாம். அது நான் போற பஸ் இல்ல. அப்ப நான் போறேன். பஸ் நிறுத்தியா நிக்கிறோம்ல. பட்டுமானே போ போ. பஸ்ஸுங்க. ஆமாங்க, பஸ் தானே. ஏங்க பஸ்ஸுங்க. ஆமாங்க. ஐயோ, ஏங்க பஸ் பஸ் சொல்லிட்டு இருக்கேன், நீங்க ஆமாங்க ஆமாங்கன்னு சொல்றீங்க. ஆமாங்க, பஸ் பஸ்ன்னு சொல்லாம வேற என்னங்க சொல்லுவாங்க? ஹலோ, பஸ் நிறுத்துங்கன்னு சொன்னேன். நீங்க எங்க பஸ் நிறுத்துங்கன்னு சொன்னீங்க? நீங்க பஸ் பஸ் நீங்க ஆமா ஆமாண்ணே. ஏன் நான் பஸ்ஸ பார்த்தது இல்லையா? அது யாருக்கு தெரியும்?
கஷ்டம். ம். ச்சே, ஓடலையா? இந்த வாட்ச் வர மணி வேலு மணி வேலு சக்தி வேலு. ஹலோ மணி என்னன்னு கேட்டேன். ஏங்க எதுவுமே நீங்க முழுசா கேட்க மாட்டீங்களா? இப்படிதாங்க உங்களை மாதிரி அழகான பொண்ணுங்க முதல்ல வந்து டைம் கேட்பீங்க, அப்புறம் அப்படி இப்படின்னு பேச்சு கொடுப்பீங்க. இந்த பேச்சு அப்படியே வந்து லவ்ல போய் முடியும். இது பாருங்க, நான் லவ் பண்ற ஸ்டேஜ்ல இல்ல, நிறைய பொறுப்புகள் இருக்கு, கடமைகள் இருக்கு. தம்பி சூப்பரா சொன்னீங்க, இப்படிதான் இருக்கணும். சரிண்ணே. எங்க போனோம்? ரமேஷ் தேட்டர் போனோம். ஏயா ரமேஷ் தேட்டர் 2 ரூபாய் கொடுக்குற, 3 ரூபாயா? ஐயோ எங்கிட்ட 2 ரூபாய் தாங்க இருக்கு. ஏயா இம்சப்படுத்துற? எவ்வளவு தெரியாது உனக்கு? கண்டக்டர் அண்ணே, நாம இப்படித்தான் இருக்கணும்ன்றது அடுத்தவனை பாராட்டி பிரயோஜனம் இல்ல, நாம எப்படி இருக்கணுங்கிறதா முக்கியம். இந்த பஸ் எங்க போகுது, எவ்வளவு காசு, இதெல்லாம் தெரிஞ்சுட்டு தான் ஏறணும். புரிஞ்சுதா? இவர ரமேஷ் தேட்டர் இருக்குல்ல, அதுக்கு முந்தின ஸ்டாப்ல இறக்கி விட்டுருங்க. சார் நல்ல ஐடியா கொடுத்தாரு. உங்கள மாதிரி டீசென்ட்டான ஆளுங்க ஏறனா பிரச்சனையே இல்ல சார். சரி சரி விடுங்க, பரவாயில்ல. சரி சரி, நீங்க எங்க போகணும்? எனக்கு ஒரு டிரைவர் நான் சொல்லுங்க. பர்ஸ் மிஸ் ஆயிடுச்சுங்க. பர்ஸ் மிஸ் ஆயிடுச்சு. ஏய் இப்பதான் அவனுக்கு வாய்க்கிரி அட்வைஸ் பண்ண, உங்ககிட்ட ஒண்ணு இல்லையா? இறங்கியா கீழே? எக்ஸ்கியூஸ் மீ கண்டக்டர், அவருக்கும் சேர்த்து 2 போஸ்ட் ஆபீஸ் கொடுங்க. தேங்க்ஸ். என்ன சிரிப்பு? ஒண்ணு இல்ல, ஏத்த இறக்கமா பேசுனிய. நானாவது 2 ரூபாயாடி ஏறி இருக்கிறேன், நீ ஒண்ணுமே இல்லாத ஏறி இருக்கிற. பெருசு கம்னு இருக்கியா? நீ 1 ரூபாய் இல்லாம அல்லாடிய எவனாவது ஹெல்ப் பண்ணானா? எனக்கு பாரு, ஒரு அழகான பொண்ணு டிக்கெட் எடுக்குது. போஸ்ட் ஆபீஸ் ஸ்டாப் எல்லாம் இறங்கு, புது பஸ் ஸ்டாண்ட்ல ஏறு ஏறு ஏறு. தங்கச்சி ட்ரைனிங் கோர்ஸுக்கு அனுப்புற அப்ளிகேஷன் பத்திரமா போய் சேரணும். கரெக்டா உள்ள விழுந்திருக்குமா? பத்திரமே. ஹலோ, எஸ். பஸ்ல உங்களுக்கு டிக்கெட் எடுத்தது பரிதாபப்பட்டு, இதே காரணமா வச்சு பின்னாடியே வந்து எதையாவது பேசி அப்படியே அது வளர்ந்து அப்புறம் அது லவ்ல போய் நின்னு, இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. எனக்கு நிறைய கடமைகள் இருக்கு. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. நீங்க நினைக்கிற அந்த தப்பான இடத்துல நான் வரல. எனக்கு ரிட்டர்ன் போறதுக்கு ஒரு 2 ரூபாய் தேவைப்படுது. கொடுத்தீங்கன்னா நாளைக்கே 4 ரூபாய் சேர்த்து ரிட்டர்ன் பண்ணிடுவேன்.